பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் பாண்டியன் குடும்பத்தினர் இப்போ எல்லாருமே ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறாங்க. மயில் இருந்துட்டு பாத்தியம்மா நீ ஒரு மாதிரியே சொல்லவும் அங்கே எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இப்போ என் வாழ்க்கையே போச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ எதுக்காகடி கவலைப்படுற? நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அந்த வீட்டில் வாழ வைக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னம்மா பண்ண போகிற? அதான் அவங்களுக்கு 80 சவரன் நகை போட்டிருக்கோம்ல, எப்படி இந்நேரத்துக்கு அது கருத்து போய் இருக்கும். கண்டிப்பாக அதை அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்க தான் போகிறாங்க. பாருங்க, தங்கத்த நகையெல்லாம் இவங்க வச்சுக்கிட்டு இதே மாதிரி கவரிங் நகையை செட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து மொத்த குடும்பத்தையும் உள்ள தூக்கி போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மயில இருந்துட்டு, ஐயோ அம்மா, நீ பண்ணதுனால தான் இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த தப்பையும் நீ செஞ்சுட்டு மற்றவங்க மேலே பழி போட்டீங்கன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே மீனாவுக்கும் நம்ம ராஜிக்கும் நகையை பற்றின எல்லா விஷயமும் தெரியும். அவங்க உண்மையை சொல்லிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க உண்மையை சொல்கிறதுக்கா அவங்க ஏதாவது ஆதாரம் வச்சுருக்காங்களே? இல்லை, அப்படி எதுவுமே கிடையாதுல்ல. இதை நான் எப்படி டீல் பண்ணமோ அப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனாவும் ராஜியும் வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அந்த வீட்டில் 80 சவரன் நகை போட்டாங்கல்ல, அது எல்லாமே கவரிங் நகை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.